மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பூர் மக்களவை தொகுதியின் பின்னணி குறித்து ஒரு அலசலை பார்க்கலாம். தமிழகத்தில் புதிதாக உருவான மக்களவை தொகுதிகளில் திருப்பூரும் ஒன்று. 2009ஆம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வரும் திருப்பூர் மக்களவை தொகுதியில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பவானி, அந்தியூர், கோபிசெட்டிப்பாளையம், பெருந்துறை என 6 சட்டப்பேரவை தொகுதிகள் அடங்கியுள்ளன. தொகுதியின் பெயரில் திருப்பூர் என இருந்தாலும் இதில் உள்ள பெரும்பாலான பகுதிகள் ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்தவை. திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கை தவிர மற்ற 4 பேரவை தொகுதிகளும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளன. திருப்பூர் மக்களவை தொகுதி இதுவரை 3 முறை மட்டுமே தேர்தலை சந்தித்துள்ளது. இதில் 2009இல் அதிமுகவின் சிவசாமியும் 2014இல் அதிமுகவின் சத்யபாமாவும் வெற்றி பெற்றனர். 2019இல் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயன் வெற்றி பெற்றார். ஜவுளி தொழிலும் விவசாயமும் இத்தொகுதி மக்களின் பெரும்பாலானோரின் வாழ்வாதாரமாக இருக்கின்றன. கடந்த முறை இங்கு நடைபெற்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் கே சுப்பராயன் 5,08,000 வாக்குகளை பெற்று வென்றார். அதிமுகவின் எம்.எஸ்.எம். ஆனந்தன் 4,15,000 வாக்குகளை பெற்றார். மக்கள் நீதி மையத்தின் சந்திரகுமார் 64,000 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடித்தார். நாம் தமிழர் வேட்பாளர் ஜெகநாதன் 42,000 வாக்குகளை பெற்றார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.